வெல்கம் பேக் மக்களே. நான் கானா நாட்டு உங்கள் சுப்பையா. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயங்க. தங்கம். இந்த நாட்டோடைய தங்கத்தை பத்தி பேசணும். தங்கம் இந்த நாட்டுல அதிகமா கிடைக்குதுங்க. அது எவ்வளவு கிடைக்குது? அந்த நாட்கள்ல எப்படி இந்த தங்கத்தை எடுத்துட்டு போனாங்க? இந்த தங்கத்தினால இந்த நாட்டுல என்னென்ன ஆட்சி மாற்றங்கள்? இத பத்தி விலாவாரியா சொல்றேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுங்க. இந்த தங்கத்தோடைய வேல்யூ உங்களுக்கே தெரியும். அந்த தங்கம் எப்படி இந்த நாட்டில் இன்னும் கிடைக்குது, எவ்வளோ கிடைக்குது, இந்த தங்கத்தினால இந்த நாடு என்ன மாதிரி செழிப்பாக இருக்குது, இதை பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறாங்க. வாங்க வீடியோவை பார்ப்போம். முதல்ல இந்த நாடு வந்து மேற்கு ஆப்பிரிக்காவில் ஒரு கானான்னு ஒரு நாடுங்க. இந்த நாடு வந்து 5ஆம் நூற்றாண்டில் தான் தங்கம் இருக்குது கண்டுபிடிக்கப்படுது. இப்போ 15ஆம் நூற்றாண்டில் டச்சுக்காரரும் போர்ச்சுக்காரரும் இந்த நாட்டுக்கு வராங்க. வரும்போது இந்த தங்கத்தை பார்க்குறாங்க. இவ்வளோ தங்கம் இருக்கணும், இந்த நாட்டுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க தெரியுமா? கோல்ட் கோஸ்ட்னு வச்சுட்டாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நாட்டில் இருக்க முக்கியமான ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இந்த நாட்டில் முக்கியமான தங்கத்தை எடுத்துகிட்டு போனாங்க. என்ன பொருள் கொடுத்தாங்க தெரியுமா? முதல்ல ஆச்சரியப்படுங்க, கண்ணாடி. அந்த நாட்களில் கண்ணாடின்னு இந்த நாட்டு மக்களுக்கு தெரியாது, ராஜாக்களுக்கும் தெரியாது. அப்போ என்ன பண்ண ராஜாக்கள் இந்த கண்ணாடியை வாங்குறதுக்காக இவங்ககிட்ட இருக்க கோல்டை எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அப்போ கண்ணாடி தான் விலை உயர்ந்த பொருள் நினச்சி இந்த அரசர்கள்லாம் நினச்சிருந்தாங்க. அதனால கண்ணாடி விலை உயர்ந்த பொருட்கள்னு சொல்லி அவங்க அரண்மனை ஃபுல்லாக கண்ணாடிகளாக வச்சுட்டு இங்குள்ள நாட்டு உள்ள கோல்டெல்லாம் இந்த போர்ச்சுகலும் டச்சுக்காரர்களும் எடுத்துகிட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சி 19ஆம் நூற்றாண்டுக்கு வருதுங்க. அப்போ 19ஆம் நூற்றாண்டு ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக அவங்களும் இதே மாதிரி எல்லா கோல்டுகளும் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு ரயில் பாதைகள் போட்டு போர்ட்டு வரைக்கும் துறைமுகம் வரைக்கும் ஒரு ரயில் பாதை போட்டு எல்லா தங்கங்களும் எடுத்துகிட்டு போனாங்க. அப்படி எடுத்து போகும் ஒன்றும் மெட்ரிக் டன் அளவுக்கு தன்னம் வருஷம் இங்கே தங்கத்தை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதை யார் எடுக்கிறாங்க? அதே அயல்நாட்டுக்காரங்க. அவங்க இங்கே வந்து உரிமம் பெற்று இந்த அரசாங்கத்தை உரிமம் பெற்று இங்கே வந்து தங்கத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் இந்த நாட்டுடைய அதிகமான ஜிடிபியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது வந்து தங்கம் ஏற்றுமதி பண்ணுறதுனால இந்த நாட்டோடைய எக்கனாமிக் நல்லாவே இருக்குங்க. இங்கே மக்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பில் வாழ்கிறாங்க. அதாவது அதர் தன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி கம்பேர் பண்ணும்போது இந்த நாடு கொஞ்சம் செழிப்பாகவே இருக்குங்க. அது 1957 இந்த நாடு வந்து சுதந்திரம் அடையுதுங்க கிழக்கிந்திய கம்பெனிலேருந்து. அதுக்கப்புறம் இந்த நாட்டோடைய பேரை வந்து இந்த கோல்ட் கோஸ்ட்னு இவங்க ஆங்கிலேயே வச்சுருந்தாங்களே, அந்த பேரை மாற்றி இவங்க திருப்பியும் கானான்னு ஒரு பேரை மாற்றி இந்த நாட்டை கானான்னு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கண்ட்ரியாக இன்றைக்கும் ஆட்சி பண்ணுறாங்க. இங்கே வந்து ஒரு சுதந்திர ஆட்சி தாங்க போயிட்டுருக்கு. இங்கே மக்கள் ஆட்சி தான் நடக்குது. இங்கே மக்கள் எல்லாமே நல்ல மக்களுங்க, ரொம்ப அன்பான மக்களுங்க. அதுவும் ஒரு மரியாதை கொடுக்கறதுல இவங்கள மாதிரி எந்த ஆப்பிரிக்கன் நாட்டிலையும் எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க. அவ்வளோ மரியாதை மிக்க மக்களுங்க. அடுத்த வீடியோவில் இந்த நாட்டில் அடுத்த வளங்கள்லாம் இன்னும் வளங்கள் இருக்குது. அது இது கேட்டிங்கன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. அந்த வளத்தெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். மற்றும் இந்த நாட்டுடைய கல்ச்சர், அப்புறம் இந்த நாட்டுடைய வேலை வாய்ப்பு, இந்த நாட்டில் என்ன தொழில்கள் பண்ணுறாங்க, இதை பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தொடர்ந்து நான் ஷேர் பண்ணுறேங்க. தொடர்ந்து என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.